பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள். நாம இந்த சேனல்ல 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த டாபிக்கை நான் கையில எடுத்திருக்கேன் அப்படின்னா, எப்போதுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பற்றி யாராவது சொன்னாங்க அப்படின்னா நாம அதை காது கொடுத்து கேட்டுட்டே இருப்போம். அப்படி என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட அப்படி என்ன மைனஸ் பிளஸ் இருக்குது, அடுத்தவங்களுடைய பார்வையில நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை அடுத்தவங்க சொன்னாதானே நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி நம்முடைய குணாதிசயங்களை மற்றவங்க சொல்லும்போது நமக்கு பெரிய சுவாரஸ்யமா அது இருக்கும். ஸோ அப்படி இன்னைக்கு இந்த சேனல்ல பக்தி உலகம் என்ற இந்த சேனல்ல முதல் ராசியான மேஷ ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ச்சியாக 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ முழுவதும் நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறவங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. நீங்க என்ன ராசி நட்சத்திரம் எந்த ஏரியால இருந்து பாக்குறீங்கன்றதையும் நீங்க பதிவு பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் மேசராசி நண்பர்களுக்கு ஒத்து போகுதா இல்லையான்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி பெல் பட்டன் இருக்குது, அந்த பெல் பட்டனை நீங்க அழுத்துனீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். அப்ப பக்தி உலகம் சேனல்ல இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சேனலை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு 12 ராசிகள்ல முதல் ராசியான மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நீதிமான்களாக இருப்பாங்க. 12 ராசிகளும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. 12 ராசிகளும் வேற வேற மாதிரியான குணாதிசயங்கள் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால 12 ராசிகள் முதல் ராசியான மேஷ ராசியோடைய முதல் குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய நீதிமான்களாக இருப்பாங்க. நேர்மை கூட அவங்க கிட்ட தோற்று போய்விடும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய நீதிமான்களாக இருப்பாங்க. நேர்மையின் இருப்பிடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மேஷராசிக்காரங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு மனிதர்கள் அவங்க. இயல்பிலே மேஷராசி முதல் ராசியாக இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் அவங்க தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குணம் இயல்பிலே அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப 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 கோபக்காரங்களாக இருப்பாங்க. அநீதியை கண்டுட்டாங்க அப்படின்னா, அதாவது யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா பொங்கி எழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி, வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இயல்பிலே இருக்கும். அவங்களுடைய ரத்தத்திலே அந்த எண்ணம் ஊறி இருக்கும். அதனால அவங்களுக்கு அநீதியை கண்டா பொறுக்க முடியாது. அதே மாதிரி எப்போது ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துனே இருக்கும். சொந்தக்காரங்க இருப்பாங்க, இல்லை நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் அவங்க கூட இருந்துனே இருப்பாங்க. ஸோ ரொம்ப கலகலன்னு பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னா மேஷராசி நண்பர்கள் தான். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு ஒர்க் எடுத்தாங்கன்னா அதுல ரொம்ப துடிப்பும் வேகமும் நிச்சயமாக இருக்குங்க. எடுத்த வேலையை பக்காவா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இந்த மேஷராசி பர்சன் தான். ஸோ அதே மாதிரி யாரையும் ஈஸியா நம்பிடுவாங்க. அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உயிரே போனாலும் சரி அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் மேஷராசிட்ட இருக்குது. அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முன்கோபம் மட்டும்தாங்க மிகப்பெரிய ஒரு பலவீனம். அதே மாதிரி அவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க, அது தவறுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்லைங்க, வயசுல குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனு அதுக்கு தயக்கம் காட்டவே மாட்டாங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமா முடிவெடுப்பாங்க. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி அதுல அழுத்தம் திருத்தமான ஒரு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை பின்வாங்க மாட்டாங்க. பின் விளைவில் என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாங்க, ஃபேஸ் பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்களுடைய முடிவு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிகச்சரியாக தான் இருக்கும். தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துட்டாலும் கூட அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த மேஷராசி நண்பர்கள். அதே மாதிரி 28 வயதுக்கு மேலதான் அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்படியா மேல வரக்கூடிய ஒரு யோகம் அதில் இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பிரிவாக பிரிப்பாங்க. முதல் 30 வருடம், இரண்டாவது 30 வருடம். அந்த முதல் 30 வருடத்துல நம்ம வாழ்க்கையில மேலே வரலன்னா செகண்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க. 2வது 30 வருடத்துல நாம மேலே வந்துடலாம். அதே மாதிரி மேசராசியை பொறுத்த வரைக்கும் 28 வயதுக்கு மேலதான் அவங்களுக்கு படிப்படியா முன்னுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சாதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 45 வயதுக்கு மேலதான் உங்களுடைய சாதனையை ஆரம்பிக்கும். அப்படி ஏதாவது இவங்களை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்த பிறகுதான் அவங்களுடைய சாதனை அப்படின்றது வெளிவரும். அதே மாதிரி முன்கோபம் தான் மிகப்பெரிய பலவீனம். அதை அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில மேல வந்துருவாங்க. அதே மாதிரி கூட இருக்கிறவங்க நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க.
அதே மாதிரி மேஷராசிக்காரங்க ரொம்ப கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு விலகி போனவங்க எல்லாம் மேஷராசிக்காரங்க அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா வந்து விலகி போக மாட்டாங்க, மறுபடியும் வந்து அவங்க சேர்ந்துப்பாங்க. அப்படி அப்படி ஒரு குணாதிசயம் கொண்டவங்க இந்த மேஷராசி நண்பர்கள். இன்னொரு முக்கிய குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்போதுமே வந்து தேனி மாதிரி சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க லைஃப்ல. அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து நீங்க பார்க்கவே முடியாது மேஷராசியை பொறுத்த வரைக்கும். ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம சொன்னா கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எனி டைம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் மேஷராசிக்கு கொடுக்கணும் அப்படின்னா, 1 மணி நேரம் நீ சும்மா இருன்னு சொன்னா போதும். அவங்களுக்கு தான் அதுதான் அவங்களுக்கு லைஃப்ல நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டா இருக்குங்க. அந்த மாதிரி வந்து அவங்க எப்போதும் சுறுசுறுப்பாவே இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற பெர்சனையும் வந்து சுறுசுறுப்பா வச்சுப்பாங்க. எல்லாத்தையும் நம்புவாங்க. ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. நீதிமான்களாக இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் வந்து அந்த நியாயம், தர்மத்தை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து பொதுவான சிந்தனைகள் நிறைய இருக்கும். அதாவது சமூகம் சார்ந்த சிந்தனைகள் நிறைய இருக்கும். நாம மட்டும் இப்படி இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி மேஷராசியின் அதிபதி வந்து செவ்வாய் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்கள் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்காங்க, ஒரு பர்ஸ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து சிவப்பு நிறத்துல வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. வண்டி, வாகனம், அதே மாதிரி அவங்க கட்டக்கூடிய சேலை, வேஷ்டி, உடைகள் இதெல்லாம் வந்து சிவப்பு நிறத்துல அவங்க கட்டினாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே வந்து வாழ்க்கையை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல வெற்றியை வந்து அவங்களுக்கு தரும். அதே மாதிரி அவங்க வந்து எந்த துறையை எடுக்கலாம் அப்படின்னா மருத்துவம், விளையாட்டு, இந்த மாதிரி அதிகாரம், இந்த துறையிலெல்லாம் வந்து அவங்க சிறப்பாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மேலே வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. மலை சார்ந்த இடங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து திருப்பி தரும். அதே மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கட்டுமான தொழில் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த மாதிரியான துறைகள்லாம் உங்களுக்கு வந்து புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு துறைகளாக இருக்கும். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா முருகன், முருகன், முருகன் மட்டும்தான். நீங்கள் முருகனை வந்து வணங்கினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்பார்க்காத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இமாலய வெற்றி கிடைக்கும். முருகனை ஒருபோதும் முற்றாதீங்க. செவ்வாய் அதிபதி அப்படின்றதுனால சிவப்பு நிற உடைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு போய் விளக்கு போடுங்க. அதே மாதிரி செவ்வாய் முருகனை வந்து நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா முருகன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நிச்சயம் தருவார். அதனால மேஷ ராசிக்காரங்க ரொம்ப 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 நல்லவங்க. முன் கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரலாம். மீண்டும் சந்திக்கலாம். நாளைக்கு வந்து நாம ரிஷப ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியால இருந்து பார்க்குறீங்க, உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னன்றதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்க. நான் சொன்னது உங்களோட ஒத்து போகுதா அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.